வணக்கம். ஸ்ரீ பகவான் ஜோதிடம் ஃபேஸ்புக், யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மணிகண்டன். நம்ம நிறைய விஷயங்களை பேசிட்டு வந்துட்டுருக்கோம். இந்த ராசி பலன் அடிப்படையில் நிறைய தெரியாத விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டு வந்துட்டுருக்குறோம். அதாவது ஒவ்வொரு வீடியோலையுமே ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இன்றைக்கி நான் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த வரிசையில் இப்போ அடுத்ததாக நம்ம மிதுன ராசிக்காரங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருமே அதிக எதிர்பார்ப்பு இருக்குதுன்னா அதுல ஒரே விஷயம் இருக்கும். கண்டிப்பா அது பணம் சம்பாதிக்கிற விஷயம். பணம் எப்படி சம்பாதிக்கிறது, பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எந்த வழியை நம்ம தேர்ந்தெடுக்கணும், வேலைக்கு போறோம், நேரம் அதாவது மாசம் மாசம் நம்ம சம்பளம் வாங்குறோம், டைமுக்கு என்ன பண்றோம், இருக்கக்கூடிய கடன்கள் கட்டுறதுக்கோ இல்லை இருக்கக்கூடிய செலவுகளை அதிகப்படுத்துறது எப்படி, இந்த மாதிரி பல யோசனைகள்னால வரக்கூடிய வருமானம் எந்த வழியில போகுதுன்னே தெரியாத அளவுக்கு நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வழியில் இந்த வருமானத்தை எப்படி அதிகப்படுத்தணும், எந்த மாதிரி விஷயங்களை நம்ம செஞ்சா இந்த வருமான உயர்வு அப்படிங்கிறது அதிகமாகும் அப்படிங்கிறத நம்ம இந்த விஷயத்துல தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த மிதுன ராசிக்காரங்கள்ல இந்த 3 நட்சத்திரம் இருக்கும். ஒன்று மிருகசீரிடம் நட்சத்திரம் இருக்கும், திருவாதிரை நட்சத்திரம் இருக்கும், புனர்பூச நட்சத்திரம் இருக்கும். அப்போ இந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே தனித்தனியா ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யும் பொழுது உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது உயர்வை தொடும். ஏதாவது ஒரு வகையில, அதாவது இன்னைக்கு நமக்கு ஒரு வருமானம் வரணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு செயலா இருந்தாலும் அது அன்னைக்கு நாள் முடிவுக்குள்ள உங்களுக்கு அது பாசிட்டிவா நடக்கணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது நம்ம கசகசன்னு இன்னைக்கு பொது பலன் அப்படிங்கிறது வேண்டாம். பொதுவான பலன்களை தாண்டி இன்னைக்கு உங்களுக்கு இதுதான் செய்யணும், இந்த விஷயத்த மட்டும் செஞ்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த நம்ம ஸ்ட்ரைட்டா தெரிஞ்சுக்கலாம். அப்போ முதலாவதா நம்ம மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்க என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, வாழைப்பழம் அப்படிங்கிற விஷயத்த அதிகமாக நீங்கள் சாப்பிட்டு வரலாம். வாழைப்பழம் நீங்கள் பொதுவாக செவ்வாழைப்பழம், நேந்திரம் பழம், நீங்கள் அந்த பழம் சாப்பிடணுமா இந்த பழம் சாப்பிடணுமான்னு கிடையாம பொதுவாக வாழைப்பழம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு தனம் ரீதியான அதிகரிக்கக்கூடிய ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ வாழைப்பழத்தை நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே நீங்க சாப்பிட்டு வரலாம். ஒரு சுபகாரியம் தொடங்க போற நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடலாம். ஏதாவது முக்கியமான ஒருத்தங்களை நீங்க போய் பார்க்க போறீங்க, அவங்க மூலமா நமக்கு ஒரு வருமானம் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான காலகட்டத்துல நீங்க என்ன செய்யலாம்னா ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு நீங்க போய் பாருங்க. அன்னைக்கு நிச்சயமா 100% உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது கிடைச்சே தீரும். அது மட்டும் இல்லாம உங்க ஜாதகத்துல சூரிய பகவான் கொஞ்சம் நல்லா இருக்காரான்னு பார்த்துக்கோங்க. அப்போ சூரிய பகவானோட நிலையும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதை காட்டிலும் மிக முக்கியமானதுன்னு கேட்டிங்கன்னா, திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி யாரு? ராகு பகவான். அப்போ உங்க நட்சத்திரம், நீங்க பிறந்தது மிருகசீரிடம் நட்சத்திரம், உங்களுக்கு தன வருமானம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு கேட்டா திருவாதிரை நட்சத்திரம். அப்போ அந்த திருவாதிரைக்கு உண்டான ராகு பகவான் எங்க இருக்காரு அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கணும். புரியுதுங்களா? அப்போ அந்த ராகு அப்படி இருக்கக்கூடிய நிலையை தெரிஞ்சுக்கிட்டும் நீங்க சில விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணலாம். அதே மாதிரி சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு நீங்க அடிக்கடி போயிட்டு வரலாம். இந்த மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்கள சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, அற்புதமா இருக்கும். நான் சொன்ன மாதிரி சூரியன் பகவானோட நிலையை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கெல்லாம் போய் பாருங்களேன், நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்க வருமான உயர்வு கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி நீங்க திருவாரூர்ல இருக்கக்கூடிய திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வரன் கோவிலுக்கு நீங்க போயிட்டு பாருங்களேன், அற்புதமான யோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அங்க போய் மட்டும் பாருங்க, யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாயிட்டே இருக்கும். தன வருவாய் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே போகும். நல்லா நோட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, செங்காலி மரம் உங்களால் வளர்க்க முடிஞ்சா நீங்க செங்காலி மரத்தை நீங்க வளர்த்துங்க. இல்லை செங்காலி மரம் இருக்கக்கூடிய இடத்துல போய் நீங்க மஞ்சள் நீர் ஊற்றி கூட நீங்க வளர்த்திட்டு வரலாம். இது மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்க செய்ய வேண்டிய விஷயம். அதே மாதிரி அடுத்ததா பார்த்தீங்கன்னா, திருவாதிரை நட்சத்திரக்காரங்க என்ன செய்யலாம்? திருவாதிரை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சிம்பிளான ஒரே விஷயங்க. நீங்க ராமர் வழிபாடு, ராமர் பட்டாபிஷேகம் நடக்கக்கூடிய அந்த உருவப்படம் ஒரு போட்டோ வாங்கி கூட நீங்க அடிக்கடி வீட்டில் வச்சு பார்த்துட்டு இருங்க. மொபைல் வால்பேப்பரா வச்சு பாருங்க. இதெல்லாம் நீங்க செஞ்சு பாருங்களேன், ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஏன்னா குருவினோட ஆதிக்கம் அதிகமா கிடைக்கும். குருவினோட ஆதிக்கம் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமா பண வருமானம், பண வருவாய் அப்படிங்கிறது தட்டுப்படாம ஒரு தடை இல்லாம உங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகும். 100% நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி கோவில் வழிபாடு உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன் கொடுக்கும். நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நற்பலன் கிடைக்கும். கிரகபலம் ரொம்ப முக்கியம்.
உங்கள் ஜாதகத்தில் கிரகபலம் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. குரு நல்லா இருக்காருன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி கோவில் வழிபாடு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி கரும்பு ஜூஸ் அடிக்கடி நீங்கள் கரும்பு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு ஒரு செயலை தொடங்குங்க, புரியுதுங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூங்கில் மரம் நீங்கள் வளர்த்தலாம். வீட்டு பின்புறத்தில், அதை வீட்டுக்கு பின்புறத்தில் ஏதாவது இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் மூங்கில் மரத்தை நீங்கள் வளர்த்துங்க. இல்லை சார் எங்கிட்ட இடமெல்லாம் இல்லை சார், நாங்கள் இருக்கிறது அப்பார்ட்மெண்ட் வீடு, வாடகை வீடு, இங்கெல்லாம் எதுவும் பண்ண முடியாது சார் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கூட இன்றைக்கி நர்சரி நீங்கள் எத்தனையோ நர்சரி போனீங்கன்னா அங்கே பேம்பூ ட்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது பவுலில் வச்சு வளர்த்தக்கூடிய அளவுக்கு ஒரு சில மூங்கில் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதை வாங்கி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வீட்டில் வச்சே நீங்கள் வளர்த்திட்டு வரலாம். அதை செய்யும் பொழுது கூட உங்களுக்கு வருமானம் இரட்டிப்பான உயர்வை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரக்காரங்க என்ன செய்யலாம்? புனர்பூச நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 சிம்பிளான விஷயத்தை மட்டும் செஞ்சாலே போதும். இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆடம்பர தேவையோ இல்லை ரொம்ப பெரிய ஒரு இந்த என்ன சொல்கிறது ரொம்ப அதிகமாக செய்யணும், ஓடி ஆடி உழைக்கணும் அப்படிங்கிறலாம் கிடையாதுங்க. ஏன்னா உங்களுக்கு கிரகபலம் அமைஞ்சிட்டா மட்டும் ரொம்ப பெரிய ஒரு உட்கார்ந்த இடத்துலேயே சம்பாதிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க சாய்பாபா வழிபாடு இதெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக செய்யலாம். சாய்பாபா வழிபாடு நீங்கள் அதிகமாக பண்ணுங்கள். அதே மாதிரி அம்பு எய்தல், ஒரு வீட்டில் வந்து ஒரு ஃபோட்டோலாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு வால்பேப்பர் ஃபோட்டோ ஃப்ரேமெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. அது மாதிரி அதில் அம்பு எய்கிற மாதிரி, அம்பு எய்தல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறியீடை நீங்கள் பயன்படுத்துங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த குறியீடை பயன்படுத்தி அந்த குறியீடை அடிக்கடி பாருங்கள். ஒரு நல்ல ஒரு உயர்வை நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜீவசமாதி வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அந்த ஜீவசமாதி வழிபாட்டிலேயே குறிப்பிட்ட ஒரு வழிபாடு அப்படின்னா வள்ளலார் மடம், அருட்பெருஞ்சோதி வள்ளலார் மடத்துக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு வாங்க. அங்கே உங்களால் முடிஞ்ச உதவிகளை தான தர்மங்கள் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸை கொடுக்கும். அதே மாதிரி குச்சனூர் தட்சிணாமூர்த்தி சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். ஆண்டிப்பட்டி தேனி பக்கத்தில் இருக்குது. குச்சனூரில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி, அந்த இடத்துல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நல்ல ஒரு யோக பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விளாம்பழம் அப்படிங்கிற பழத்தை நீங்கள் அடிக்கடி ஒரு செயல் தொடங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு வாங்க. அதே மாதிரி அரச மரம் இருந்தால் அந்த அரச மரத்துக்கு மஞ்சள் நீர் ஊற்றி வாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தனம் ரீதியான பிரச்சனைகள், செல்வ வளம், சந்தோஷம், குடும்பத்தில் நிம்மதி, ஒரு நல்ல ஒரு சுபகாரியம் நடக்கணும், இப்படி எதுவாக இருந்தாலும் இந்த விஷயங்களை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லாமே கைகூடி வரும். இப்போ நான் அதை சொன்ன 3 நட்சத்திரக்காரங்களுமே இந்த 3 வகையான விஷயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக நல்லா இருக்கும். கிரக பலம் ரொம்ப முக்கியம். உங்கள் ஜாதகத்தில் நான் சொன்ன இந்த கிரகங்கள் எல்லாம் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த விஷயங்களெல்லாம் ஆக்டிவேட் பண்ணிட்டு வாங்களேன், நிச்சயமாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி அடுத்த ராசிகள் பார்க்கறதுக்கு முன்னாடி இதே மிதுன ராசிக்காரங்களுக்கு எதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற நம்ம சொல்லியிருக்கோம். ஒருவேளை கிரக பலம் இல்லை சார், எனக்கு வந்து கிரகம் வீக்காக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே தானம் செய்யுங்க. அப்போ இந்த கடைசியாக சொன்ன மாதிரி விளாம்பழம் சாப்பிட சொன்னேன் இல்லையா, விளாம்பழம் அதாவது கிரகம் வீக்காக இருக்கா, தானம் செஞ்சுட்டு வாங்க. யாருக்கு தானம் செய்யலாம்? அந்த கிரகம் இருக்கக்கூடிய அந்த பாவம் சார்ந்த காரகத்துவம் நபர்களுக்கு, உயிர் காரகத்துவம் உள்ள நபர்களுக்கு நீங்கள் தானம் செஞ்சுட்டு வரலாம். 5ஆம் இடத்துல இருக்குது, 5ஆம் இடத்துல அந்த கிரகம் வீக்காக இருக்குது அப்படின்னா ஏழை குழந்தைகளுக்கு நம்ம தானம் செஞ்சுட்டு வரலாம். இப்படி நீங்கள் சரியான முறையில் உங்களோட ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு நீங்கள் இந்த விஷயங்களெல்லாம் பயன்படுத்திட்டு வாங்க. நல்லா 100% வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். மேற்கொண்டு என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்னொரு தனிப்பட்ட ஒரு வீடியோவில் கூட எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூட நம்ம சேனலை இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கவங்க ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அடுத்த ராசியை பற்றி பார்ப்போம். மேலும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் கூட நீங்கள் தனிப்பட்ட முறையில் எனக்கு தொடர்பு கொள்ளணும்னு நினச்சிங்கனாலும் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் நேரடியாக உங்கள் ஜாதகத்தை கொடுத்து ஆய்வு செஞ்சு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம். பல சித்தர்களின் ஆசியை பெற்ற பண்டிட் சிவராமன் ஜோதிடர் அவர்களின் வழிவந்த ஜோதிடர். திருமணமாகி பல நாட்களாகியும் குழந்தை இல்லை என்று கவலைப்படுகிறீர்களா? மனைவிக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனையா? கணவனுக்கு ஆண்மை குறைவா? குலம் விருத்தியடைய வாரிசு இல்லையே என்று வருந்துகிறீர்களா? உங்கள் ஜாதகத்தில் புத்திர தோஷமா? குழந்தையின்மையால் குடும்பத்தில் நிம்மதி இல்லையா? ஏராளமான மருத்துவ செலவுகள் செய்தும் தீர்வு கிடைக்கவில்லையா? இனி எதற்கும் கவலை வேண்டாம். பாரம்பரிய முறைப்படி உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிதில் தீர்வு காணும் பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 9043953737.